Hi guys, welcome back to Sahana Lifestyle. இன்னைக்கு நாம Aari work course-ஓட class 2 தான் பார்க்க போறோம், tricks and tips. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து த்ரெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ த்ரெட் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸோட என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக தான் நம்ம த்ரெட் யூஸ் பண்ணுவோம். த்ரெட் நீங்கள் வாங்கும்போது அது பாலிஸ்டர் மிக்ஸ்டான்னு கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பென்சில். இப்போ ஒயிட் கலர் ஃபேப்ரிக்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நார்மலாக பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா மார்க்கிங் பென்சிலை நீங்கள் வேறு கலர் கூட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மார்க்கிங் பென்சிலில் 4 to 5 கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்கும். நீங்கள் அதுவுமே அப்சரா பிராண்டில் வாங்கிக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பிராண்டட் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்க சொல்லியிருப்பேன். அது எதுக்குன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பவுல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இப்போ பிகினர்ஸாக இருந்தாலுமே சரி, நிறைய பேர்த்துக்கு வந்து த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச்சோ நார்மலான ஸ்டிச் வந்து வராது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்ற ஒரு ட்ரிக்ஸ் தான் இது. இந்த ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப வந்து செயின் ஸ்டிச் நீங்கள் போடும்போதோ இல்லை நார்மலாக ஸ்டிச் போடும்போதோ த்ரெட்டு கட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரிக்ஸ் தான் இது. நார்மலாக என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து க்ளூ வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண போகிறதில்ல. கம்மியாக எடுத்துகிட்டு லைட்டாக வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த க்ளூவும் அந்த வாட்டரும் வந்து ஒன்றாகிற மாதிரி. உங்களுக்கே தெரியும், அந்த க்ளூ வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது, திரிஞ்சு இருக்கக்கூடாது. நல்லா ஒன்றா இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம த்ரெட்டை வந்து சிங்கிளாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். த்ரெட்டை வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு அளவுக்கு உண்டான த்ரெட்டை எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு த்ரெட் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த த்ரெட்டை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த த்ரெட்டை வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட்லாம் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமே எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து அந்த க்ளூ இருக்கக்கூடிய பவுலில் வந்து சும்மா த்ரெட்டை போட்டு எடுங்க. நீங்கள் ரொம்ப வைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த த்ரெட்டில் நாட் விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் த்ரெட்டே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நார்மலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேசாக கையால் வந்து அதை இழுத்து விட்டிங்கன்னா 2 த்ரெட்டுமே பேஸ்ட் ஆகிக்கும். ஸோ அப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் போடும்போது அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டோட எப்படி நீடில் ஹேண்டில் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். நார்மலாக நீங்கள் லூப் க்ரியேட் பண்ணும்போது தான் ஹெட்டோட வச்சு நீங்கள் இழுக்கணும். நார்மலாக நீங்கள் வந்து த்ரெட்டை இழுக்கும்போது கொஞ்சம் வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி இழுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது டபுள் பெல்லோட பிராண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே சீக்கிரம் கட் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக ஆன்டிக் பீட், வீட் பீட் இந்த மாதிரி பீட்லாம் வாங்கும்போது உங்களுக்கு மொத்தமாக தான் தருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து மொத்தமாக இது பண்ணி கூட ஒரு பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்ன பர்சனலாக இது கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட் ஐடியா. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக வந்து அந்த த்ரெட்டோட எட்ஜஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை உங்களுக்கு பீட் தேவையோ, ஒரு நீடில் நம்மளால் 2 வீட் பீடு தான் வந்து இது பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை வீட் பீடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டில் வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா பெருசாக வர மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அந்த பீட் வந்து கீழே விழுகாமல் அதிலே இருந்துக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த நாட்டை மட்டும் கட் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட் காமனாக எல்லாருக்குமே தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு நான் அதை வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் ஷீட். நீங்கள் வந்து கோல்டு எல்லோ ஃபேப்ரிக் கார்பன் ஷீட்னு நீங்கள் கேட்டாலே இந்த கார்பன் ஷீட் தான் தருவாங்க. பிளாக் ப்ளூ கார்பன் ஷீட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிசைன்ஸை வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷீட்டில் வந்து டிசைன்ஸை ட்ரா பண்ணிட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு நிறைய கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகிரும். மேபி அந்த ஹோல்ஸ் போட்டு நம்ம ட்ரேசிங் பவுடர் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட ஒப்பீனியன் தான். 2ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜரி வந்து நான் எப்பொழுதுமே சொல்கிற மாதிரி A1 பிராண்ட் ஜரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 753 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் பெல். அதே மாதிரி க்ளூ வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் என்ன பிராண்ட் காமிக்கிறேனோ அதே பிராண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது குவாலிட்டியான சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் நார்மல் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நீடில்ஸில் வந்து ஜரி வந்து செயின் ஸ்டிச்லாம் போடும்போது அதில் ஹோல்ஸ் விழுந்து அந்த கிளாத்தே டேமேஜ் பண்ணிடும். அது ரொம்ப அசிங்கமாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி யூஸ் பண்ணும்போது ஜரியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நரம்பு வச்சு அந்த ஜரி இது பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து த்ரெட் வச்சு ஜரி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து த்ரெட் வச்சிருக்க ஜரி மட்டும்தான் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணணும். நரம்பு வச்சிருக்க ஜரி வந்து நீங்கள் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் அந்த ஜரியை வந்து இது பண்ணிட்டு பார்த்தாலே உங்களுக்கு அவங்க த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்களா நரம்பு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.